இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரேணுகாம்பாள் கோயில் வந்திருக்கோம். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலர் சேஞ்ச் சேனல். இன்றைக்கி நம்ம வந்திருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற படவேடு அப்படின்ற ஊரில் இருக்கிற ரேணுகாம்பாள் கோயில் வந்திருக்கோம். வாங்க நம்ம கோயில் சுற்றி பார்த்துட்டு தல வரலாறையும் பார்க்கலாம். 2000 வருஷம் பழமையான அம்மன் கோவில்கள்ல ஒண்ணுதான் படவேடு ரேணுகாம்பாள் கோவில். திருவண்ணாமலையில இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவிலும் வேலூர்ல இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கு. ஆரணி மற்றும் ஜவ்வாது மலைத்தொடருக்கு பக்கத்துல ரொம்பவே இயற்கை எழிலோட இந்த கோவில் அமைந்திருக்கு. கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 மணி முதல் பகல் 1 மணி வரையும், மாலை 3 மணி முதல் இரவு 8:30 மணி வரை ஆகும். படவேடு பஸ் ஸ்டாண்டுக்கு எதிரிலேயே பெரிய பார்க்கிங் வசதியும் இருக்கு. ரேணுகாம்பால தரிசனம் செய்ய பொது மற்றும் சிறப்பு தரிசனமும் இருக்கு. இந்த கோவில் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. தொண்டை மண்டலத்துல இருக்கிற சக்தி பீடங்கள்ல இந்த கோவிலும் ஒண்ணு. வருடத்துக்கு முன் ரைவத என்ற மன்னரோட மகள்தான் இங்க அருள்பாலிக்கும் ரேணுகாம்பாள். முனிவர்கள்ல உயர்ந்தவரான ஜமத்கனி முனிவரோட ரேணுகாதேவி திருமணம் செய்து இந்த இடத்துல தான் வாழ்ந்து வராங்க. இவங்க இருவருக்கும் பிறக்கும் குழந்தைதான் பெருமாளோட தசாவதாரத்துல 6வது அவதாரமான பரசுராமர். பிறக்கும் போதே கையில பரசு என்ற ஆயுதத்தோட பிறக்கிறாரு. தினந்தோறும் சிவ பூஜை செய்யும் ஜமத்கனி முனிவருக்கு பூஜைக்கு தேவையான தண்ணீரை ரேணுகாதேவி தான் கொண்டு வந்து தருவாங்க. ஒவ்வொரு முறையும் புது மணலால அவங்களே பானை செய்து அதுல தண்ணீர் கொண்டு வருவாங்க. ஆனா ஒரு நாள் அவங்க தண்ணீர் எடுக்கும் போது பறவை விமானத்துல சென்ற கந்தர்வரை பார்த்து இத்தனை அழகா ஆண்கள் இருக்காங்களா என்று மனதளவுல எண்ணினாங்க. உடனே அவங்க கையில இருந்த மண்பானை தண்ணியில கரைந்து விட்டது. திரும்ப திரும்ப பானையை செய்து பார்க்கறாங்க, ஆனாலும் செய்ய முடியல, கரைந்து போயிடுது. இதனால ஜமத்கனியோட பூஜைக்கு நேரம் ஆகுது. அவர் இருக்கும் இடத்துல இருந்தே அங்க ரேணுகாதேவிக்கு என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறாரு. தன்னோட கணவரை தவிர வேறொரு ஆணை ஒரு நொடி நினைத்து விட்டதால் முனிவருக்கு கோபம் வந்தது. தன் தாயான ரேணுகாதேவியின் தலையை மகனே வெட்டுமாறு பரசுராமருக்கு கட்டளை கொடுத்தார். பரசுராமரும் கட்டளையை நிறைவேற்றி விட்டார். ஆனாலும் என் தாய் எனக்கு திரும்பவும் வேணும்னு தன் தந்தையான ஜமத்கனி முனிவர்கிட்ட பரசுராமர் கேட்கிறாரு. முனிவரும் ஒரு மந்திரத்தை சொல்லி தராரு. பரசுராமர் தாயின் தலையை மீண்டும் உடலோடு பொருத்தி தந்தை சொன்ன மந்திரத்தை சொல்லி உயிர்ப்பிக்கிறார். அதன் பிறகுதான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னா, தலை மட்டும்தான் உயிர் பெற்றது, உடல் அப்படியேதான் இருந்தது. மீண்டும் தந்தையிடம் சென்று நடந்தவற்றை பரசுராமர் கூறினார். தாயின் தலையை வெட்ட சென்றபோது வேறு ஒரு பெண் குறுக்கே வந்து தடுக்க முயன்றதால் அந்த பெண்ணையும் வெட்டியதாகவும், அவசரத்தில் தன் தாயின் தலையை அந்த பெண்ணின் உடலோடு சேர்த்து வைத்ததாகவும் கூறினார். அன்றிலிருந்து தலைமாறி உயிர் பெற்ற ரேணுகாதேவி மாரி அம்மனாக போற்றப்பட்டு உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் காக்கும் அம்மனாக அருள்பாலிக்கிறாள். ஒரு நாள் கார்த்தவீரிய அர்ஜுனன் என்ற சத்திரியன் ஒருவன் ஜமத்கனி முனிவரை கொன்று அவர் வளர்த்த காமதேனுவை திருடி சென்றான். முனிவரோடு சேர்ந்து ரேணுகாதேவியும் மரணமடைந்தார். ஆனாலும் மழை பெய்ததில் மீண்டும் உடலில் காயங்களோடு வேப்பிலை சேலையோடு தன் மகன் பரசுராமரை சந்தித்தாள். தன் தந்தையோட மரணத்தை எண்ணி அனைத்து சத்திரியர்களையும் வதம் செய்கிறார் பரசுராமர். உடனே சிவபெருமான் தோன்றி இது எல்லாம் காலத்தின் முடிவு என்று சொல்லி ஜமத்கனி முனிவரையும் திரும்ப உயிர் கொடுத்து அருள் செய்தார்.
அதன் பிறகு ஜமத்கனி முனிவரும் ரேணுகா தேவியும் ஒன்றாக இறைவன் அடி சேரும் போது ரேணுகா தேவியின் உடல் மட்டும் முனிவரோடு சென்றது. தலை பூமியிலேயே தங்கிவிட்டது. அதுவே இத்தலத்தில் சுயம்பு மூர்த்தியாக ரேணுகாம்பாள் நமக்களிக்கும் காட்சியாகும். இங்க இருக்க பலிபீடத்துக்கு முன்னாடி சிங்கத்துக்கு பதிலா காளை இருக்கும். சக்தியின் கீழ் அனைத்தும் உள்ளன என்பதை நிரூபிக்க பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மூவரும் கருவறையில் அருவமாக காட்சி தருவதாக ஐதீகம். ஆடி மாதம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படும். பல பேருக்கு குலதெய்வ கோயில் என்பதால் இங்க பொங்கல், முடி காணிக்கை, சேவல் காணிக்கை, வேப்பிலை சேலை அணிவது போன்ற பல வழிபாடுகள் இருக்கும். குழந்தை வரும், திருமண பாக்கியம், தோல் நோய், சின்னம்மை போன்றவற்றிலிருந்து காக்க படவேடு ரேணுகாம்பாள் கோவிலை தரிசனம் செய்யுங்க. இங்க விபூதிக்கு பதிலா மண் பிரசாதமா தராங்க. இதுல என்ன விசேஷம்னா, ஜமத்கனி முனிவர் யாகம் செய்த இடத்துல இருந்துதான் இந்த விபூதி கொண்டு வரப்படுது. இவ்வளவு சிறப்பான கோவிலுக்கு உங்க குடும்பத்தோடும் நண்பர்களோடும் வந்து அம்மனை தரிசனம் செய்யுங்க. இந்த வீடியோல ஓம் சக்தின்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. கலர்ச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. பாய் வீவர்ஸ்.